நெய் தாராளமாக போட்டு பண்ண சக்கரை பொங்கல் சூடாக இருக்கும் போது மேலே கல்கண்டை போட்டு ஒரு நிமிஷம் விட்டு சாப்பிட்டு பாருங்க, அப்படி இருக்கும். இதோட ரெசிபி எப்படின்றத பார்த்துருவோமா? சக்கரை பொங்கலுக்கு மெயினான மேட்டரே பச்சரிசி. அது உடச்ச பச்சரிசியாகவும் இருக்கலாம், முழு பச்சரிசியாகவும் இருக்கலாம். நான் ஒரு கிளாஸ் முழு பச்சரிசி எடுத்து 2க்கு 3 வாட்டி நல்லா கழுவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 1 கிளாஸ் அரிசிக்கு 3.5 டம்ளர் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு கழுவுன அரிசியை போட்டு குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டு விட்டுருங்க. 4 விசில் வந்த பிறகு 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் வெள்ளத்தை எடுத்து நல்லா பாகா கரைச்சி வச்சுக்கோ. அடுத்து குக்கர் ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். அந்த டைமில் காய்ச்சி வச்ச வெள்ளைப்பாகை 1 கிளாஸ் ஊற்றி 1 ஸ்பூன் நெய்யும் போட்டு 1/4 கிளாஸ் கல்கண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து தாளிப்பு கடாயில் 2-3 ஸ்பூன் நெய்யை ஊற்றி அந்த நெய் நல்லா கொதிச்ச பிறகு தாராளமான முந்திரி திராட்சைலாம் போட்டு நல்லா தாளித்து விடுங்க. அந்த தாளித்த முந்திரி திராட்சையை நெய்யோடு சேர்த்து ரெடியாக இருக்கிற பொங்கல் மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுட சுட இருக்கிற பொங்கல் தாளிப்புக்கு நெய் முந்திரி திராட்சையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு வாசம் வரும். அதை அப்படியே சுட சுட ஒரு பவுலில் அப்படியே எடுத்து 2-3 கரண்டியை போட்டு லைட்டாக கல்கண்டை மேலே தூவி 1 நிமிஷம் விட்டு நல்லா மெல்ட் ஆன பிறகு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும்.